அட ஆமாங்க. நமக்கே தெரியாம, நம்மளும் சரி, நம்ம குழந்தைகளுக்கும் சரி, பிளாஸ்டிக்ஸ நம்ம சாப்பிட குடுத்துட்டு தான் இருக்கோம். அது எப்படின்னா, இன்னைக்கு நாள்ல நம்ம காய் கட் பண்றதுக்கு யூஸ் பண்றது எந்த மாரி பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்றோம். இதுல உள்ள அந்த பிளாஸ்டிக் துகள்கள் வந்து நமக்கே தெரியாம, நம்மளோட உணவுல கலக்குது. ஸோ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க இந்த மாரி சில்வர் பிளேட்ஸ யூஸ் பண்ணலாம். அதுதான் வெங்காயத்த நறுக்குறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு, அதுக்கப்புறம் நறுக்குங்க. நறுக்குனதுக்கு அப்புறமா இந்த மாரி கழுவக்கூடாது. இதனால இதுல உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸையும் நம்ம வந்து லாஸ் பண்றோம். உணவுக்கு அதிகமா புளிய யூஸ் பண்றத விட, தக்காளி அதிகமா சேர்த்துட்டு புளிய கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு புளி நம்ம சேர்க்கும்போது, நம்மளோட ரத்தத்தோட அணுக்களோட அளவ வந்து குறைச்சு, ரத்த சோகை உருவாகுறதுக்கு புளி ஒரு முக்கியமான காரணம். அதனால குழம்புல சேர்க்கும்போது, நீங்க புளிக்கு பதிலா அதே அளவு தக்காளிய சேர்த்துட்டு, புளிய கம்மியா சேர்த்துக்கோங்க. இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ரத்த அணுக்களோட அளவையும் கம்மிப்படுத்துறத குறைக்குது. ரத்த சோகைன்றது என்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய நமக்கு சுத்தமாவே குறைச்சிருது. நமக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். ஸோ அனீமியாவ தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா, முதல்ல குழம்புல புளியோட அளவ குறைச்சுக்கோங்க. புளிப்பு தேவ தான். ஆனா அதிக அளவு தேவையில்ல. இது மாரி இன்னும் நெறைய டிப்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.